Java generics என்ன? Generics in Java allow to create classes, interface and method that can operate on types specified as parameter. அதாவது generics வந்து நமக்கு வந்து class create பண்ண allow பண்ணுது. Class, interface, method. Okay. அதான் அதுக்கு object create பண்ணும்போது நீங்க என்ன type அப்படின்றத specify பண்ணலாம். நம்ம example பார்ப்போம். Example பாத்தீங்கன்னா for example இந்த இடத்துல நம்ம வந்து container class create பண்றோம். அந்த container குள்ளார நம்ம என்ன type of data வேணா ஸ்டோர் பண்ணலாம். integer ஸ்டோர் பண்ணலாம். இந்த ஐட்டம் வந்து integer-ஆ இருக்கலாம், string-ஆ இருக்கலாம், float-ஆ இருக்கலாம், double-ஆ இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அப்ப நான் generic-ஆ ஒரு class create பண்ணனும். எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ற மாதிரி generic-ஆ class create பண்ணனும். அப்படி generic-ஆ பண்ணும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா type ஸ்பெசிஃபை பண்றதுக்கு t யூஸ் பண்ணனும். இந்த மாதிரி t யூஸ் பண்ணி மத்த எல்லாமே சேம் தான். நம்ம int போடுறதுக்கு பதிலா t போடணும். போட்டு ஜெனரிக்கா இப்ப கிரியேட் பண்ணிடணும். இப்படி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்றதுனா கிளாஸ்னாலே நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனும். கரெக்ட்டா? கிளாஸ்க்கு அப்புறம் இந்த t வரணும். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது we have to specify the type. என்ன டைப் அப்படின்றது. சோ இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இங்க நம்ம இந்த பிராக்கெட்டை போடணும். அப்புறம் என்ன டைப் அப்படின்றதை இங்க மென்ஷன் பண்ணனும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ இன்டிஜர் ஸ்டோர் பண்ணனும்னா இன்டிஜர்னு போடணும். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம we have to use classes. primitive data type யூஸ் பண்ண கூடாது. int எல்லாம் போட கூடாது. இன்டிஜர் ஒரு primitive data typeக்கும் கிளாஸ் இருக்கு ஜாவால. அந்த கிளாसेस தான் யூஸ் பண்ணனும். intக்கு இன்டிஜர் இருக்கு. characterக்கு character char க்கு character அப்படின ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, ஸ்மால் லாங்குக்கு கேபிட்டல் லாங்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதெல்லாம் கிளாसेस. இதெல்லாம் primitive data type. நம்ம இந்த கிளாसेस தான் யூஸ் பண்ணனும். ஓகே ஓகே, சோ இந்த மாதிரி போட்டு நம்ம ஜெனரிக்கா கிளாसेस டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது அட்வான்டேஜ் என்ன? ஒரே கிளாஸை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். டிஃபரண்ட் டேட்டா டைப் ஸ்டோர் பண்றது. சோ டைப் சேஃப்டி, டைப் செக்கிங்லாம் இங்கேயே இருக்கு. ரைட்? ஓகே, இதுல நம்ம என்னென்ன வேல்யூ யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா t யூஸ் பண்ணலாம், எலிமெண்ட் e யூஸ் பண்ணலாம், கீ v இந்த வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எப்ப யூஸ் பண்ணலாம்னா டைப்புக்கு t யூஸ் பண்ணுவோம். எலிமெண்ட் அதாவது நம்ம ஸ்டோர் பண்றது வந்து லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படினா அந்த இடத்துல நம்ம e யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப் அரே லிஸ்ட் அது மாதிரி பண்ணா e யூஸ் பண்ணுவோம். ரைட்? இப்போ இத நான் இன்சர்ட் பண்ணும்போது e என்ன டைப்னு சொல்லணும். e என்ன டைப்? ஸ்ட்ரிங். சோ இட்ஸ் a list of strings. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த ஆப்ஜெக்ட்ல நிறைய இத ஆட் பண்ணிட்டே போலாம். ஓகே, நம்ம யூசுவலா லிஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? நீங்க இப்படி பாருங்க. நம்ம நார்மலா லிஸ்ட் டிக்ளேர் பண்ற மெத்தட் என்ன? லிஸ்ட் அது என்ன லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர், லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர், ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் போடுவோம். கரெக்ட்டா? இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து நான் இன்டிஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நான் இந்த லிஸ்ட்ல என்ன டேட்டா டைப் வேணா ஸ்டோர் பண்ணனும்னா அப்ப இந்த இடத்துல இன்டிஜரை தூக்கிட்டு e ன்னு போட்டுறணும். அந்த கிளாஸ்லயும் e மென்ஷன் பண்ணிடணும். நம்ம டிக்ளேர் பண்ணும்போது என்ன டேட்டா டைப் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிடணும். சோ ஒரே லிஸ்ட்ல நான் ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம், இன்டிஜரும் ஸ்டோர் பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ். அந்த சமயத்துல e யூஸ் பண்ணனும். ஓகே, அடுத்து இப்ப ரெண்டு நான் வந்து என்னோட இதுல கீ வேல்யூ பேர் ஸ்டோர் பண்ணனும் அப்படினா அந்த டைம்ல kv யூஸ் பண்ணனும் வேரியபிள்ஸ். ஓகே, இப்ப மேப், டிக்ஷனரி எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீ வேல்யூ பேருக்கு வந்து நான் இதுக்கு டிக்ளேர் பண்ணும்போது I have to give two data types. கரெக்ட்டா? அப்ப டிக்ளேர் பண்ணும்போது பாருங்க தான் ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் அப்புறம் செகண்ட் டேட்டா டைப். நியூ கீ வேல்யூ போடும்போது நான் வேல்யூ இங்க கூட மென்ஷன் பண்ணலாம். ஓகே, சோ இந்த மாதிரி கூட I can define a class. ரெண்டு வேல்யூ இருக்கிற மாதிரி. கீ வேல்யூ பேர்னா யூஸ் kv. ஓகே, அத இங்க யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு வேரியபிள் வச்சிக்கிறோம். ஜெனரிக்கா நம்ம இன்டிஜர், கேரக்டர் அப்படி கொடுக்கிறதுக்கு பதிலா ஒரு வேரியபிள் வச்சிக்கிறோம். அந்த வேரியபிளுக்கு என்ன டேட்டா டைப் பண்றது கிரியேட் பண்ணும்போது பாஸ் பண்ணிடுறோம். சோ ஒரே கோட
இது வச்சு நான் நிறையா டேட்டா டைப் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீ ஸ்ட்ரிங்காக இருக்குது, வேல்யூ இன்டிஜராக இருக்குது. அடுத்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கீ இன்டிஜராக இருக்குது, வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இது வந்து ரெப்ரசன்ட்ஸ் அ ஜெனரிக் டைப் இன் கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ். மெத்தட்லேயும் கிளாஸ்லேயும் டி யூஸ் பண்ணலாம். இது நம்ம எல்லாமே கிளாஸில் தான் பார்த்தோம், கரெக்டாக? இது வந்து மெத்தட்லேயும் நீ பண்ணலாம் ஜெனரிக்காக. இது டிப்பிக்கலி யூஸ்ட் இன் கலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதில் கீ வேல்யூ பேரில் கேவி யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா we can use in methods also. ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணுறேன், இந்த மெத்தட் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பராக இது இன்டிஜராக பிரிண்ட் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணலாம். அப்படின்னா ஜெனரலாக இப்படி போட்டுடலாம் நீ. ஓகே, ஆனால் இந்த ஜெனரிக் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் டைப்புக்கு முன்னாடி அந்த ஜெனரிக் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்றத நீ மென்ஷன் பண்ணணும். ஓகே, that is what is generics.